தேவனுக்கும் கத்தாதி நான் துதியையும் கனத்தையும் மகிமையும் நான் செலுத்த விரும்புகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம், அது நம்ம எல்லாரும் நன்கு அறிந்த ஒரு வார்த்தை. ஒருவேளை எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு ரூம்ல கண்டிப்பா டைனிங் டேபிள்ல ஒரு நல்ல ஒரு அழகான படத்தோட இருக்கக்கூடிய ஒரு வசனம். அது சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good and blessed is the man whose hope is in the Lord. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப இந்த வார்த்தை தாவீது நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. It is an invitation. Come, you come and taste and see. இல்ல, இப்போ ஒரு காரியத்தை நம்ம ருசித்து பார்த்தோம்னா, அது ருசித்து பார்த்து அது நல்லா இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? திரும்ப திரும்ப அந்த காரியத்தை நம்ம ருசிப்போம். அப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசித்திருக்கிறதுனால அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த சங்கீதம் 34 கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ இந்த வார்த்தையில முக்கியமா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்ல மற்றவர்கள் வாழ்க்கையில, இல்ல வேதத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், அதை நீங்க படித்து தெரிஞ்சுக்குங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. It is not you hear and you see that the Lord is good. It is not about you go and listen to somebody else and then actually see. இல்ல, இது நீ வாழ்க்கையில ருசித்து பார். ஆண்டவர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம போகிற பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் மத்தியில அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நான் அநேக நேரங்களில இந்த சங்கீதம் 34 நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு சங்கீதம் தான். அப்ப இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் அட்லீஸ்ட் நான் வாசித்து தான் தியானிக்கும் போது, நான் படிக்கும் பொழுது, தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கணும், ரொம்ப சந்தோஷமா ஒரு பயங்கரமான ஒரு நிலையில இருந்திருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்துல நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்றாருன்னு சொல்லி நான் நினைத்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த சங்கீதத்துல என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லி நான் வாசித்தேன். யாராவது ஒருவர் அந்த சங்கீதம் 34 மேல என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்க முடியுமா? தாவீது அமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில பாடின ஒரு சங்கீதம். இங்க அபிமெலேக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகீஷ் ராஜா. இப்ப தாவீது எங்க இல்லைன்னா இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது அவருடைய நிலை என்ன அப்படின்னா, சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார். அதனால தன்னுடைய வாழ்க்கைக்காக அவர் பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் அட்லீஸ்ட் இந்த ஆகீஸ் ராஜா இடத்தினாவது போய் நம்ம அடைக்கலம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த இடத்திற்கு அவர் போகும் பொழுது, ஆகீஸ் ராஜா அரண்மனைக்குள்ள அவர் பிரவேசிக்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு, இது யாரு? இது தாவீதாச்சே, இந்த தாவீதை குறித்து தானே இந்த ஸ்திரீகள் எல்லாம் பாடினார்கள். சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடினார்கள். இவன் எதுக்கு இப்படி இங்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டதை ராஜா கேட்கும் பொழுது, ராஜா ஓ, அப்ப நிச்சயமாக இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு தான் இந்த இடத்துல வருகிறான் அப்படி சொல்லி அவங்க யோசிக்கும் பொழுது, அப்ப தாவீதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, நம்மளே வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்கேயாவது அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லி வந்தோம். ஆனா இந்த நேரத்துல இவங்களெல்லாம் பேசுறத பார்த்தா ராஜா நிச்சயமா நம்ம என்ன செய்வாரு? சிறைபிடித்து வச்சிருவாரோ, இல்ல தீங்கு செய்வாரோ என்ன சொல்லி மறுபடியும் பயந்து கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம வேஷம் மாறினாராம். என்ன வேஷம் மாறினாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் இப்ப கிறிஸ்துமஸ் வரப்போகுது இல்ல, இனி இந்த ஸ்கிட் எல்லாம் போடும்போதுதான் நமக்கு தெரியும் யாராருக்கு எந்த வேஷம் கிடைக்கலன்னு கவலை இருக்குன்னு. எல்லாருக்கும் ராஜா வேஷம் வேணும், நல்ல வேஷம் வேணும் இல்ல. இங்க ராஜாவா இருக்கிற தாவீது என்ன வேஷம் மாறினார்னா பைத்தியக்கார வேஷம் மாறினாராம்.
ஒரு பைத்தியக்காரனை போல தன்னுடைய வாயிலெல்லாம் நுரை தள்ள தன்னுடைய கைகளை வைத்து அந்த அரண்மனை கதவுகள் எல்லாத்தையும் கீறி கொண்டிருந்தார். ஏன் அப்படி ஒரு வேஷம் மாறினாரு? இப்படி பைத்தியக்காரன்னு நினைச்சாது நம்மளை விட்டு எல்லாரும் நம்மள என்ன செய்வாங்க? தப்பிக்க ஓட விட்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கைக்காக அவர் பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பைத்தியக்கார வேஷனை போல வேஷம் மாறினாராம். உடனே அதை பார்த்துட்டு ஆகீஸ் ராஜா சொன்னாராம், எனக்கு என்ன அரண்மனையில பைத்தியக்காரங்களா கம்மியா இருக்காங்க, இந்த ஆளே எதுக்கு எங்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க, இவரை முதல்ல துரத்தி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தாவீது துரத்தி விடப்பட்டார். துரத்தி விட்டு போன பிறகு ஒன்னும் அவர் நல்ல ஒரு இடத்துக்கு போகல. எங்க போறாருன்னா அதுல்லாம் அப்படிங்கிற ஒரு குகைக்குள்ள போறாரு. அந்த அதுல்லாம் அப்படிங்கிற குகைக்குள்ள இருந்து அவர் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 34. அங்க போய் பாடுறாரு, ஆரம்பிக்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படி சொல்லும் போதுதான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப தாவீதுனால தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அது கஷ்டமோ நஷ்டமோ பாடோ நிந்தையோ இல்ல உயர்வோ சந்தோஷமோ வெற்றியோ எல்லா நிலைகளிலும் அவர்னால கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்ய முடிந்தது? ருசித்து பார்க்க முடிந்தது. அதனாலதான் அவர் ஒரு இன்விடேஷன், he's asking this as an invitation, you also come and taste and see that the Lord is good. இந்த வார்த்தை கர்த்தர் நல்லவரா என்று ருசித்து பாருங்கள் எழுதியிருக்கு. Is it taste and see if the Lord is good? அவர் முழு நிச்சயமாய் சொல்ற காரியம், you taste and say he is good. கர்த்தர் நல்லவர், அதை நீ ருசிச்சு மட்டும் பாரு. ஏன்னா வேதத்துல அநேக வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் பொழுது அவை திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். ஏன்னா சில நேரங்களில நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், போராட்டங்கள், இந்த உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாவற்றையும் பார்த்து அவிசுவாசிகளோ இல்ல ஏத்திஸோ கேட்கிற காரியம் என்னன்னா, இஃப் காட் இஸ் குட், why is all this happening? இல்ல, ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இது மாதிரி எல்லாம் எதுக்கு நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது? இல்ல, அப்ப சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்தா கூட நமக்கு என் ஆண்டவர் நல்லவரா, கர்த்தர் நல்லவராங்கிற கேள்வி நமக்கு இருக்கும்ல. அதனால அந்த கேள்வியே நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நமக்கு வேதத்துல பலமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர். God is good. There is no question about it. நாம அவரை ருசித்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அவர் நமக்கு நல்லவராக தெரிவது இல்லை. அப்ப பிரச்சனை எங்கன்னா அவரிடத்துல இல்ல, நம்மிடத்துல. The problem is with us. அப்ப அவர் நல்லவர் என்பதை தாவீது எல்லா நிலைகளிலும் ருசித்து பார்க்க முடிந்தது. அதனாலதான் சங்கீதம் 34 முழு மனதோடு அவர் எழுதுகிறார் இந்த காரியத்தை. அப்ப for us also to taste and see that the Lord is good in all our situations. What should we do? என்ன காரியத்தை நம்ம செய்ய ஆண்டவர் நமக்கு வழி நடத்துகிறார் என்பதை குறித்து தான் சுருக்கமாக 3 காரியங்களை தியானித்து கடந்து செல்ல போகிறோம். முதல் காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முழு மனதோடு நான் ஆண்டவரை தேட வேண்டும். To taste and see that the Lord is good, I must seek God with all my heart. ஆண்டவரை தேடுவது என்பது, ஒருவேளை நம்ம இங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம முழு மனதோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு அர்ப்பணித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறவர்களா இருப்போம். ஆனா இன்னும் அதிகமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் பொழுது அவர் யார் என்பதை நம்ம இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எதை விரும்புகிறார், என்ன காரியத்தை அவர் வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. முக்கியமாக எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையில நான் என்ன செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அது ஒரு நொடி பொழுதாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வருடமாக இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு கொடுக்கிற ஜீவியத்தின் நாட்கள் எத்தனையா இருந்தாலும் சரி, அதன் மத்தியில நம்ம என்ன செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாய், இன்னும் அதிகமாய் அவரை தேடும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
ஏன்னா அப்படி தேடுகிற வாழ்க்கையில மாத்திரம்தான் அவர் நல்லவர் என்பதை நம்ம எல்லா நிலைகளிலும் என்ன செய்ய வேண்டும், செய்ய முடியும், ருசித்து பார்க்க முடியும். இப்போ ஏதாவது ஒன்ன ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒன்னாவது ஹோட்டல்ல வாங்கணும், இல்ல வீட்டுல செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் ருசித்து பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதல்ல சாம்பார் செய்யணும் இல்ல. சாம்பார் நல்லா செய்ய தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, உடனே கிச்சன்ல போய் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. செய்ய தெரியாதவங்கன்னா எங்க போவாங்க, யூடியூபுக்கு போய் சாம்பார் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி போடுவீங்க. உடனே அங்க ஒரு 1000 சாம்பார் வரும். அதுல எதுல வந்து நிறைய வியூஸ், நிறைய லைக்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து அந்த ரெசிபி ஒன்னை எடுத்து யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட். அப்போ முதல்ல வந்து என்ன 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 இருக்கும், ஒரு பதார்த்தத்தை ருசிக்கணும், அதை செய்யணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு இன்கிரீடியன்ஸ், செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன. ரெண்டாவது செய்முறை, த ரெசிபி, எப்படி அதை செய்யணும். மூணாவது அளவு, இது இந்த அளவு இருக்கணும். நான்காவது இது நேரம். அப்போ சாதாரணமா ஒரு காரியத்தை நம்ம ருசித்து பார்த்து செய்து ருசித்து பார்க்கணும் அப்படின்னா அதுல there are so many steps. அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறதுக்கு அதேதான், the same 4 things. முதல்ல இன்கிரீடியன்ஸ், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறதுக்கு 2 தான் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். ஒண்ணுன்னா முக்கியமா அவர், ஏன்னா ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையில அவர் நல்லவர் என்பதை என்ன செய்ய முடியாது, ருசித்து பார்க்க முடியாது. அப்ப எல்லா நிலைகளிலும் என் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூளைக்குள்ள இருந்தார்கள், ஆனாலும் அவர்களோட யார் இருந்தா, ஆண்டவர் இருந்தார். அதனாலதான் ராஜா பார்த்துட்டாட, கட்டுண்டவர்களாக உள்ள போட்டோமே, 3 பேரை போட்டோமே, ஆனா அங்க 4 பேர் இருக்கிறார்களே, விடுதலையாக இருக்கிறார்களே இல்ல. அப்போ the most important ingredient is God and the second ingredient is my own self, நான். மற்ற இன்கிரீடியன்ஸை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மக்கள் மூலமாக, நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார், ஒவ்வொன்னையும் மாத்திக்கிட்டே இருப்பாரு. He'll give us challenges. சில நேரங்களில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தருவாரு. இது எல்லாவற்றின் மத்தியிலும் எல்லா நிலைகளிலும் நம்ம என்ன செய்ய முடியும், we can make a perfect recipe where we can taste that God is good. அந்த செய்முறை விளக்கம் என்னங்கிறத நம்ம எதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும், சத்திய வேதத்தின் மூலமாக. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு ரெசிபி புக் தான். அந்த ரெசிபி புக் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு எல்லா நிலைகளுக்கும் எல்லா வேளையிலும் நம்ம எப்படி ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கிறதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில எல்லாம் சரியாதான் செஞ்ச ஆண்டவரே, ஆனாலும் கசப்பாக இருக்கிறது என் வாழ்க்கை, என்ன செய்யறதுனே தெரியலையே. முக்கியமானது ஒண்ணுதான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என்னோடு கூட இருக்கிறதா, அதன் மூலமாக அவர் என்னை வழி நடத்துகிறதை நான் உணர்கிறேனா, அது இருந்தா போதும். என்ன இன்கிரிடியன்ட் எந்த இடத்துல போட்டா கசப்பு மாறும், மாறாவின் கசப்பு மதுரமாக மாறணும் அப்படின்னா எந்த கட்டையை எடுத்து உள்ள போட்டா மதுரமா மாறும்னு அவருக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் நம்ம எல்லா நேரங்களிலும் முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது, when we seek him, to know him more, to understand him more, to understand what he wants from me, to understand what he likes, what he hates, அப்படிப்பட்ட ஒரு தேடல். அதனாலதான் மத்தேயு 6 வாசிக்கிறோம், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தாவீதுக்கு நிறைய பயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு, தன்னுடைய குடும்பம் பிள்ளைகளோட நல்ல ஒரு ராஜாவா அரண்மனையில இல்லாம வாழ்க்கைக்கு பயந்து கொண்டு குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனாலும் அவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை அவர் நீங்களாக்கி விட்டார். அப்படின்னா எவ்வளவு பயம் அவருக்குள்ள இருந்திருக்குதுங்கிறத அவர் he is declaring here.
ஆனாலும் நான் அதன் மத்தியில அதுக்காக நான் பயந்து கொண்டு, நான் ஒளிந்து கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு இல்ல. ஐ ஹாவ் ஃபியர்ஸ், ஐ ஹாவ் டவுட்ஸ், ஐ ஹாவ் குவெஸ்டியன்ஸ். ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில நான் கொண்டு வந்து நான் வைத்து நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப அவரை தேடுகிறது என்பது இன்றைக்கு காலை வெள்ளும் மாலை வெள்ளிலும் நம்ம முழுமனதோடு அவரை தேடும் பொழுது, சங்கீத எழுதுல வாசிக்கிற மாதிரி, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் யாவரும் தேவனுக்கு மகிமை உண்டாவது என்று என்றென்றைக்கும் சொல்லுவார்களாக. So it is such a beautiful thing to seek God with all our heart. முழுமனதோடு அவரை தேடுவது என்பது. அது இல்லாமங்கிற ஒரு குகைக்குள்ளதான் போனார்னு சொன்னேன். இன்னும் நிறைய குகைகள் தான் இருந்தார் when he was actually தாவீது இன்னும் தாவீதின் நகரத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி. இப்போ காட்டுல நிறைய அனிமல்ஸ் எல்லாம், அனிமல் வாட்சிங் எல்லாம் பார்த்திருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ தாவீது இதெல்லாம் பார்க்கும் பொழுது, காட்டுல எந்த ஒரு மிருகம் வேணா என்ன செய்யலாம், பசியோடு இருக்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த சிங்கம் மட்டும் சாப்பாடு இல்லாம இருக்கிறது. இந்த பெண் சிங்கம் எப்படியாவது போய் என்ன செய்யுது, வேட்டையாடி எதையாவது உனக்கு குட்டிகளுக்கு கரெக்டா என்ன செஞ்சிருது, கூட்டிட்டு வந்துருது. அப்படிங்கறத அவர் பார்த்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்து உணர்ந்தவரா 10ஆம் வசனத்தை எழுதுறாரு. ஒருவேளை அந்த சிங்க குட்டிகள் கூட என்ன செய்யலாம், தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால்தான் எழுதுறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப அதை நம்ம எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்ம உணர முடியும். அதனாலதான் வார்த்தை சொல்லுது, அவர் நல்லவர், அவர் உத்தமர், அவர் உத்தமனாய் நடக்கிறவனுக்கு நன்மையை அவர் வழங்காது இரார்னு சொல்லி சங்கீதத்துல சொல்லுது. அப்படின்னா நமக்கு நன்மையை கொடுக்காம அவருக்கு இருக்க முடியாதான் உத்தமனாய் நடக்கிறவனுக்கு. அப்ப அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னும் அதிகமாய் நான் அவரோடு கூட நான் நெருங்கி உறவாடும் பொழுது மாத்திரம்தான், எந்த நிலையாக இருந்தாலும் சரி, முழு அர்ப்பணத்தோடு நான் அவருடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது மாத்திரம்தான் நான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர முடியும். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நான் இன்னும் அதிகமாய் முழு மனதோடு நான் அவரை தேட வேண்டும். இன்னும் அதிகமாய் நான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். நான் வாழ்க்கையில there is என்னது ஸ்பிரிச்சுவல் அட்லீஸ்ட் இது என்னுடைய வியூ, there is no upper limit for maturities or knowing God. இல்ல, நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கலாம். இன்னும் நம்ம எவ்வளோ நம்ம ஆண்டவரை இதை என்னல மாற்றுங்க, இந்த காரியத்தை என்னல மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஆண்டவர் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்தாலும் we will never be perfect. ஆனா அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா we need to keep moving forward. முழுமனதோடு அவரை தேடி, அவர் எல்லா நேரங்களிலும் எனக்கு அவர் வழி நடத்துகிற தேவன், எனக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன், எனக்கு நன்மையை செய்கிற தேவன் என்பதை புரிந்து உணர்ந்து நம்ம எல்லா நிலைகளிலும் அவரை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் பொழுது, அப்பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, முதல்ல நாம் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். அப்புறம் அநேகருக்கு அவர் நல்லவர் என்பதை நம்ம என்ன செய்வோம், முழு மனதோடு நம்பிக்கையோடு நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்போம். அநேகரை இந்த நல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ருசிக்க நம்ம தாவீதை போல நம்மளும் அழைப்போம். You also come, you come and taste and see that the Lord is good. அதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நாம் காத்திருக்க வேண்டும். யாருடைய நேரத்திற்கு? நம்முடைய நேரத்திற்கு அல்ல, அவருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும். To taste and see that the Lord is good, we must wait for not our time, but the Lord's time. அவர் எல்லாவற்றையும் அதினதன் காலங்களிலே எப்படி செய்கிற தேவனா? நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ரொம்ப கடினம், அட்லீஸ்ட் எனக்கு, காத்திருக்கிறது தான் இல்ல. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வெயிட். நம்ம யோசிப்போம், என்ன ஆண்டவரே 100 வயசுல ஆபிரகாமுக்கு கொடுத்ததுதான் ஒரு 40 வயசுல குழந்தைய கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? Why are you doing it in that age? இல்ல,
ஏன்னா நமக்கு கேள்விகள் எல்லாம் அப்படிதான். ஏன்னா நாம ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருவோம். we will decide a time for something to happen and we will pray fervently. அதுல எந்த சந்தேகமும் இல்லை, விசுவாசத்தோட தான் ஜெபிப்போம். ஆனா அந்த நேரத்துல அது நடக்கல அப்படின்னா என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். எதை மறக்கிறோம்னா, அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கு, அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அப்ப சில நேரங்களில இந்த காத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த காத்திருப்பின் வேலை நமக்கு வீணடிக்கப்பட்ட வேலையாக தெரிகிறது, நேரமாக தெரிகிறது. those are waste. Time of waiting is time of wasting. அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம பாக்குற காரியம். அதனாலதான் சில நேரங்களில நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபித்து இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது அது வருவது இல்லை. ஏன்னா காத்திருப்பு இளைப்பை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அது வராத போது நமக்கு ஒரு சோர்வு இருக்கிறது. அந்த சோர்வு இருக்கிறது, அதனால வாழ்க்கை கசப்பாக தெரிகிறது. ஆனா எல்லா வேலைகளும் நம்ம இந்த ரெசிபியை பத்தி பார்த்தோம். எல்லா இன்கிரீடியன்ஸும் கரெக்ட், எல்லா அளவும் கரெக்ட் தான், செய்முறையும் கரெக்டா பண்ணியிருக்கிறோம். ஆனா 10 நிமிஷம் செய்யணும், 10 நிமிஷம் அது குக் ஆகணும் அப்படின்னு சொல்றத நீங்க 2 நிமிஷத்துல பண்ணி இறக்கி வச்சிடுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி எல்லாம் கரெக்டா செய்தாலும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில சில காரியங்களில நம்மளுடைய பார்வைக்கு இது ரொம்ப டிலேட், இது எப்போ வரும்னே எனக்கு தெரியல, எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், இது எனக்கு வேதனையாக இருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியையும் அவர் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவர் எத்தனை நாள்ல படைத்தார்? 6 நாள்ல படைத்து 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். உங்களுக்கும் எனக்கும் தேவையானதை செய்வதற்கு அவருக்கு என்ன வேணும்? few seconds. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? அநேக நேரங்களில் நம்மை காத்திருக்க வைக்கிறார். ஏன் ஆபிரகாமை காத்திருக்க வைப்பது எதனால? why did he wanted him to wait? அந்த காத்திருப்பின் மூலமாக இன்னும் அதிகமாய் என காத்திருக்காட்டி அவரை காத்திருக்க வைக்காட்டி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஆபிரகாமுக்கு இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளும்படியாக நம்ம நினைக்கிறோம். God wanted to understand how Abraham is. அவருக்கு எல்லாமே தெரியும். அததானே வாசிக்கிறோம் நம்ம சங்கீதம் 139. ஆண்டவரே உமக்கு எல்லாமே தெரியும், நான் படுத்திருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உட்கார்ந்திருந்தாலும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னதே அவை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதனாலதான் சொல்ல, உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? அப்ப he knows everything. அப்ப ஆபிரகாமை காத்திருக்க வைப்பது இல்ல அவருக்கு விசுவாசத்துல சோதனை வருவது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக அல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எல்லா நிலைகளிலும் என்னை எப்படி வழிநடத்தக்கூடியவர், எப்படி எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கேதுவாய் மாற்றக்கூடியவர் என்பதை ஆபிரகாம் புரிந்து கொண்டு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படவும், அதை அறிந்து புரிந்து நீங்களும் நானும் இன்னும் விசுவாசத்திலே பலப்படுவோம். அதேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். அப்போ டைம் ஆஃப் வெயிட்டிங் should never be seen as time of wasting. அப்போ அந்த காத்திருப்பின் வேளைகளில நம்ம செய்ய வேண்டியது முழு அர்ப்பணத்தோடு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், யூ நோ எவ்ரிதிங், நீர் எல்லாவற்றையும் அதினதன் காலத்துல நீர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிரசங்கி 3:11 பார்க்கும்போது he makes all things beautiful, perfect in his time, in his own time. அப்ப அந்த அர்ப்பணத்தோடு நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். சுருக்கமாக காத்திருப்பின் வேளைகள்ல ஆண்டவர் நம்மிடத்துல செய்ய விரும்புகிற காரியம் சுருக்கமா 2 மாத்திரம் சொல்றேன். நமக்கு நன்றாக தெரிந்த வார்த்தைகள் தான். சங்கீதம் 27:14 கடைசி வசனம். யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. தேங்க்யூ. கர்த்தருக்கு காத்திரு. எதுக்காக காத்திருக்கணுமா? அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்போ during the time of waiting, God wants to strengthen my heart. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இதை நான் புரிந்து கொள்கிறது எப்படின்னா, என் ஆண்டவர் எதற்காக சில நேரங்களில் காத்திருக்க வைக்கிறார்னா, ஐ ஹாவ் அ வீக் ஹார்ட். இல்ல எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு ஒன்னும் அழுக ஆரம்பிக்கிறேன், இல்ல கோவப்படுறேன், இல்ல என்னால அதை சகிக்கிற தன்மை எனக்கு இல்ல. அப்ப அந்த நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் காத்திருக்க வைப்பார். அப்ப காத்திருக்கிற நேரத்துல புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த காத்திருப்பின் நேரம் நிச்சயமா வீணடிக்கப்பட்ட நேரம் தான். ஆனா அந்த காத்திருப்பின் வேளைகளில டியூரிங் those times of waiting நான் முழுமனதோடு இல்லை, இது ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறதற்காக, டு ஸ்ட்ரெங்தன் மீ, டு ஸ்ட்ரெங்தன் மை ஹார்ட். அப்படி சொல்லி தாவீதை போல அந்த நேரங்களிலும் முழுமனதோடு அவரை துதித்து அவரை ஆராதித்து, ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு சுவாமி, நீர் எதை செய்தாலும் அதுக்கு ஒரு சித்தம் உண்டு. ஒருவேளை என்னுடைய அறிவுக்கு அது புரியறது இல்லை, என்னால் அதை உணர்ந்து கொள்வது முடியவதில்லை, ஆனாலும் ஆனாலும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அப்படி காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிற மாதிரி, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அதனால he wants to strengthen our heart. ரெண்டாவது, நம்ம காத்திருப்பின் வேளையில ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இல்லையா? அப்போ காத்திருப்பின் வேளைகளிலே ஆண்டவர் எனக்கு செய்கிற இன்னொரு அற்புதமான காரியம் புது பலன். அப்படின்னா என்னன்னா, இப்போ உனக்கு இருக்கிற பலன் பத்தாது, இந்த பலத்தோடு மாத்திரம் நீ ஓடுனீன்னா நீ நிச்சயமா சோர்ந்து போவ. இந்த பலத்தோட மாத்திரம் நீ உன் வாழ்க்கையை நம்ம மேலும் மேலும் நீ இதே பலத்தோட மாத்திரம் நீ நடந்து போனீன்னா உனக்கு நிச்சயமா சோர்வு வரும், உனக்கு இளைப்பு வரும். You will become weak, more weak, you will become tired. அப்ப ஆண்டவர் அந்த நேரத்துல காத்திருப்பின் வேலையை தான் என்ன செய்ய விரும்புகிறார்? உபயோகிக்க விரும்புகிறார். He wants to teach us a lot of things while we are still waiting. அப்ப அந்த காத்திருப்பின் வேலைகளுக்கு அப்புறமா கழுகுகளை போல புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். With a new strength, with a completely renewed strength, he will make us rise up again. அதுதான் ஆண்டவர் நமக்கு காத்திருப்பின் வேளைகளிலே செய்கிற காரியம். அப்போதான் நமக்கு காத்திருப்பின் வேளைகளிலும் என்ன செய்ய முடியும்? அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க முடியும். So to taste and see that the Lord is good, we must wait for the Lord's time. ஆண்டவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும், அவருடைய நேரத்திற்காக, என்னுடைய நேரத்திற்கு அல்ல. எனக்கு இது இந்த நேரத்துல வேணும் ஆண்டவரே, இல்ல. ஆண்டவரே உமக்கு தெரியும், ஆண்டவரே உமக்கு நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறது. சங்கீதம் 31:15 தாவீது சொல்லுது, my times are in your hands God and I want to wait for your time. கடைசி காரியம், கர்த்தருக்காக நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்ப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரால சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனைகளை நம்ம என்ன செய்யணும்? சகித்து கொள்ள வேண்டும். We must be ready to accept the trials of faith that come in our life. ஆண்டவரால சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம சோதிப்பாரா இல்ல சோதிக்க மாட்டாரா? Do you think God will test us? ஏன்னா அநேக நேரத்துல நமக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா, யாக்கோப்ல வாசிக்கும் பொழுது சோதிக்கப்படுகிறவன் யாரும் என்ன சொல்லக்கூடாது? நான் கர்த்தரால் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லக்கூடாது. தேவன் யாரையும் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல, அவர் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவரும் அல்ல அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்கிறது. யாக்கோப்ல புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ஆனா இதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அங்க என்னன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு எழுதியிருக்கு. அங்க என்னன்னா தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் ஆண்டவர் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா? பிரச்சனை என்னன்னா, தமிழ் வேதாகமத்துல இந்த சோதனை அப்படிங்கிற வார்த்தை
டெஸ்டிங்குக்கும் சோதனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, டெம்டேஷனுக்கும் சோதனைகள் தான் சோதனைங்கிற அதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டது. இப்ப தாவீது பத்சேபால பார்த்து அவர் சோதனைக்குள்ளாக போய் பாவம் செய்தார் அப்படின்னா அது ஆண்டவரால வந்த சோதனை அல்ல. ஆனா ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு போய் நீ இந்த இடத்துல நீ பலி இடு அப்படின்னு சொல்லி, அது that is testing. This is temptation. God doesn't tempt anyone, but God tests our faith. அவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்வார்? அவர் சோதிப்பார். அந்த விசுவாசத்தை அவர் சோதிக்கிறது எதற்கு? Why does he want to test our faith? சுருக்கமாக 2 வசனங்களை மாத்திரம் வாசிச்சு நம்ம கடந்து செல்லலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4-5. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. ரோமர் 5 வசனம் 4-5. உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும்படியால் அது நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டும். ஏன்னா அதுக்கு அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதா. So we must be thankful and we must boast about our suffering அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த உபத்திரவம் நமக்கு செய்கிற காரியம், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறதா, பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறதா, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறதா. Suffering creates patience, patience creates character, character creates hope, and the hope will never put you to shame. இவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் இல்ல? அதனாலதான் யாக்கோப்ல 1ஆம் அதிகாரம் 2-3 நாள்ல வாசிக்கும் போது, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்னத்தை உண்டாக்குகிறதா? பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்ப எனக்கு விசுவாசத்துல பரீட்சை வருகிறது அப்படின்னா, if I am going through times of testing, if my faith is being tested, at least நான் புரிந்து கொள்கிறது, எனக்கு என்ன இல்ல? பொறுமை இல்லை. I don't have patience. அப்ப என் விசுவாசத்தின் பரீட்சையானது எனக்கு என்னத்தை உண்டு பண்ண ஆண்டவர் விரும்புகிறார்? பொறுமையை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த பொறுமையானது எனக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது உங்களிலே பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையில. அப்போ விசுவாசத்தின் பரீட்சை எனக்கு எதற்கு வருகிறதுனா, இந்த பொறுமையை உண்டாக்குகிறதற்காக. எனக்குள்ள இந்த பொறுமை, because patience it is a gift, it is a fruit of the spirit. அந்த பொறுமை எனக்கு வேணும் அப்படின்னா, அப்போ விசுவாசத்தின் பரீட்சைகள் மத்தியிலும் நான் ஆண்டவர் நல்லவர் என்பதை என்ன செய்ய முடியும்? நான் ருசித்து பார்க்க முடியும். பொறுமையை உண்டாக்குகிறது என்று உணர்ந்து அறிந்து அதை அதிலையும் மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா அந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம், அந்த 3 காரியங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிரும், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாயும், பூரணராயும். அப்படின்னா you lack no good thing, you will be mature and you will be complete. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம். அப்போ எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்ம இதை புரிந்து கொண்டோம்னா, ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில நான் எல்லா நிலைகளிலும் ருசித்து பார்க்க முடியும். அந்த முதல் காரியம், அதற்கு நான் செய்ய வேண்டியது, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் இன்னும் அதிகமாய் நான் முழுமனதோடு அவரை தேட வேண்டும். 2வது காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க நான் காத்திருக்க வேண்டும். என்னுடைய நேரத்திற்கு அல்ல, அவருடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கணும். 3வது காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நான் அவரால் என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, when my faith is being tested, அதை நான் சகித்து கொள்ள வேண்டும். அதை சகித்து கொண்டு ஆண்டவர் எனக்குள்ள என்ன காரியத்தை மாற்ற விரும்புகிறார் என்பதை நம்ம உணர்ந்தும் பொழுது இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளே நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப தாவீதை போன்ற நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகருக்கு சாட்சி சொல்ல முடியும். I have tasted that the Lord is good
and you also come and taste that the Lord is good. நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில தேவரின் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்க தெரியாதவைகள், மறந்தவைகள், தவறாக கேட்டவைகள் கூட இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை பரம தகப்பனாக்கிய நீர் அறிந்திருக்கிறது. அதனால எல்லாவற்றையும் மிகவும் தாழ்மையோடு உடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். குற்றங்கள் குறைகள் இருப்பின் தயவு கூர்ந்து என்னை மன்னியும், எங்களை மன்னியும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.